ஹாய், இந்த வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன நீர் வசதி கால்வாய் வாய்க்காலுங்க. இந்த வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கெடிமேடு, அடுத்தது வந்து நெகமுத்தூர்லேருந்து வாய்ப்பாளை முட்டு வந்துட்டு நம்ம பொங்கலூர் முட்டு நீர் நிறைய விவசாயிகளுக்கு போயிட்டு இருக்குதுங்க. ஒரு 10 அடி ஒரு 15 அடி அகலம் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீச்சல் தெரியாம அறகுறை நீச்சல் தெரியும் நான் தான் வீர சோரன் நினைச்சிட்டு வந்து குளிச்சுட்டு தவறி நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதே மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் வந்து அறகுறை நீச்சல் தெரியாமல் எவரும் வந்து குளிக்காதீங்க. தயவு செஞ்சு இதில் வந்து நீச்சல் தெரியாம மட்டும் குளிச்சிடாதீங்க. ஆனால் ஒரு ஆபத்தான ஒரு வாய்க்கால். அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மிஷினுமே இல்லாமல் நம்ம மனிதர்களாலே தோண்டப்பட்ட ஒரு வாய்க்கால். எப்படி தோண்டிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. நிறைய கிராமங்கள் தாண்டி நிறைய ஊர்களை தாண்டி இந்த வாய்க்கால் வந்துட்டு இருக்குது. இந்த வாய்க்கால் வர்ற ஊர்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு எந்தெந்த ஊர்களை தாண்டி வரும்னு தெரியல, எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த சம்மர் லீவ் விட்டாங்க. நிறைய பேர் லீவ் விட்ட பிறகு நம்ம பசங்களை வந்து பக்கத்தில் இந்த வாய்க்காலோடு இருக்கிற சாலையில் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிக்கிறன்னு வந்துட்டு நீச்சல் தெரியாமல் நிறைய பேர் தவறி விழுந்து டெத் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் லீவ்லையெல்லாம் பசங்களையெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த வாய்க்கால் ஊர்களை வந்து பத்திரமா சேஃபாக வச்சுக்குவாங்க. இதை மறுபடியும் சொல்லிக்கிறேன். பார்த்து அந்த வாய்க்கால் வர சாலைகள் ஊர்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பத்திரமா இருங்க. துணி துவைக்கிறன்னு வந்துட்டு நான் நீச்சல் தெரியாமல் வந்து குளிச்சுட்டு விழுந்துடாதீங்க. அப்புறம் சில்லிக்கம்பன்னு ஒரு ஆணை வந்து நம்ம பரம்பிக்குளம் இந்த கெடிமேடு வந்து இந்த வாய்க்கால் விழுந்துச்சாங்க. அது மாதிரி நம்மவும் இது வாய்க்கால் அந்த காடூர் கிணறு வாய்க்கால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு 50% ஒரு ஆபத்தான இருந்த வாய்க்கால். பார்த்து பத்திரமா வந்து சேஃபாக குளிங்க. நீச்சல் தெரியாமல் ஒருத்தரும் குளிக்காதீங்க.